இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. மீண்டும் உங்களோடு கூட இந்த காலைவெளி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். I thank the Lord for He gave me another opportunity graciously to be able to praise and worship the Lord with all of you. கடந்த 3-4 நாட்களாக உங்களோடு கூட இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய பாஸ்டருக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்றேன். I thank your pastor and all of them for giving me this opportunity to minister to you the last few days. உங்களுடைய ஜெபங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆமென். I thank you all for your prayers. Hallelujah. Hallelujah. சில புதிய முகங்களை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். I am so happy to see some new faces. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மளோட கூட பேசட்டும். May the Lord speak to us. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready to hear the word of the Lord? ஆமென். Hallelujah. Hallelujah. என்னோட கூட சேர்ந்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு பைபிளை திருப்பிக்கோங்க. Let's turn the Bible to the book of Jeremiah. 29ஆம் அதிகாரம் chapter 29. 11வது வசனத்தை வாசிக்க போறோம். We are going to read verse 11. ஆமென். Jeremiah chapter 29:11. நான் தமிழ்ல முதல்ல படிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the thoughts that I think toward you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. Hallelujah. Hallelujah. ஸோ பொதுவாக இங்கே கிளாஸ்கோ வந்த பொழுது நிறைய வாலிபர்களை பார்க்கும்போது அவர்களுக்கேற்ற வார்த்தையாகவே தான் ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொண்டிருந்தார். Today when I came to Glasgow and I saw all these young people, the Holy Spirit is giving me only words to speak to them. ஸோ மற்ற இடங்களை போல இல்லை, இங்கே நான் என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே the young people இல்லையா, அப்படியே தான் இருந்துச்சு. So not like other places, when I came here the focus was all directed towards the young people. It just happened like that. So இன்னைக்கும் ஆவியானவர் அதே மாதிரி ஒரு வேர்டை தான் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. Today also the Holy Spirit has given me a word just like that. அதுக்காக ஒருவேளை வயதானவர்கள் அல்லது குடும்பங்கள்ல இருக்கிறவங்க எங்களுக்கு வேர்டு இல்லையா அப்படின்னா எல்லாருமே யங் தான் நீங்க இங்க, சரியா? So if the family people or the elderly ask, is there not a word for us? I'm saying that all of you are young. Amen. 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 நீங்க ஆமென் சொல்லலன்னா எப்படி? யங் தானே? Are you all not young? Hallelujah. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, to give you a future and a hope. நிச்சயமா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு முடிவை நம்ம லைஃப்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். So definitely all of us are expecting a future for us. இந்த தேசத்துக்கு படிக்க வந்த பிள்ளைங்க ஆமென் படிச்சு முடிச்ச உடனே இந்த தேசத்துல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. The expectation for who is coming as students that they want to have a job after they finish their studies. சிலருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. Some of them have the expectation that will have a good life. ஆமென். ஊழியம் செய்யணும்னு ஆண்டவருக்கு ஆசை இருக்கும், ஆனா அப்படி ஒண்ணு நம்மனால செய்ய முடியுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு. You'll have the desire to minister for the Lord. Will that happen? There's an expectation like that. காலையில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஏக்கத்திற்கு தக்க முடிவை கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். So the Lord is saying that for I know the thoughts that I think towards you to fulfill the expectation of that or that desire that you have in your heart. கூடவே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது அது தீமையா இருக்க போறதுல என்னவா இருக்க போறோம்? நன்மையாகத்தான் இருக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்றார். And the Lord is saying that, and when I am going to give you that result of that expectation, that it is not going to be evil but it is going to be good. So இங்க என்னுடைய நினைவுகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா, உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள். So the Lord is saying, for I know the thoughts that I think towards you. நீங்க நம்புறீங்களா இப்போ உங்களை பத்தி ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்காருன்னு? Do you believe that the Lord is right now thinking about you? இப்போ ஆண்டவர் உங்களோடு கூட என் மூலமாய் பேசும் பொழுது ஆண்டவருடைய எண்ணங்கள்லாம் உங்களை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. So when the Lord is speaking to you through me, the Lord's thought is all about you. So இந்த வேர்ட் இருக்குல்லையா, thoughts and plans, இந்த வேர்டை அங்க வந்திருக்கிற எபிரேய வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு.
So the words that come there, thoughts and plan, the Hebrew words for that are very beautiful. அந்த வார்த்தையத்தான் நான் என்ன செய்ய போறேன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி பேச போறேன். So I'm going to expand those words. சோ அங்க வந்திருக்கிற தேவனுடைய தாட்ஸ் ஆர் தேவனுடைய பிளான்ஸ்ன்ற வேர்டு ஹீப்ரூல மகா ஷெவா அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கு. So thoughts and plans in Hebrew, the words are Maha Sheva. That is MACHASHABAH. மகா ஷெவா. Maha Sheva. Yeah, அந்த வேர்டு வந்து தாட்ஸ் அண்ட் பிளான்ஸ். So that means thoughts and plans. ஆண்டவர் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது உனக்கு ஒரு முடிவை கொடுப்பதற்காக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். So the Lord is saying to you that I am thinking to give you a future. So என்னுடைய தாட்ஸ், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்குனே வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள். So my thoughts and my plans are all framed just for you. அந்த மகா ஷெவான்ற வேர்ட் என்னன்னா காட்ஸ் பிளான்ஸ் உங்களுக்குனே வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள். So the Mahasheva, the word means the thoughts and plans are individually framed just for you. அவருடைய திட்டங்கள் வந்து சீரற்றவை அல்ல. They are not random. அவர் சீரற்றவைகள் அல்ல. His thoughts, God's thoughts are not random. அதாவது இப்போ உங்க சூழ்நிலையை பார்க்கும்போது எதுவுமே சீரற்றவையா தான் தெரியுது. So when we look at the situation, our own situation now, everything might seem random. உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற ஒரு சிச்சுவேஷனையும் இன்னொரு சிச்சுவேஷனையும் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நம்மளால கனெக்ட் பண்ணவே முடியல. So if we are not able to connect everything that is our own situation, what is happening around us, we are not able to connect it. நம்முடைய ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் பிளஸ் நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய நம்முடைய நம்பிக்கைக்கும் ஆனா நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்கும் கனெக்ஷனே இல்லாம மாதிரி தான் இருக்கும். So our desires, our wants and whatever hope we are having for our future, it feels as though nothing is connected. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, but what the Lord is saying, உன்னை குறித்த என்னுடைய மகாஷேவா, the Mahasheva that I have for you, தற்போதைய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவை. It is apart from your current situation. இப்போ எனக்கு தெரியும் எங்க போனாலும் ஏன் எங்க சர்ச்சில் இருந்து கூட 2 பேர் வந்து இந்த தேசத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. So wherever we go, like even from my church 2 people are here came as a student. நான் போன இடங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விதமான ஒரு பயம், ஒரு ஃபியர் நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. So wherever I have gone, there is a sort of fear in all these children. What about my future? என்னுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகுது? What is my future going to be? இன்னைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் வேர்ட் கொடுக்கிறார். For that only the Lord is giving the word today. எல்லாருக்குமே ஆண்டவர் வேர்ட் கொடுக்கிறார். The Lord is giving not only for them but for everybody. ஆண்டவருடைய மகாஷேவா அல்லது ஆண்டவருடைய தாட்ஸ் அண்ட் பிளான்ஸ் தற்போதைய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவை. So the Lord's Mahasheva, the thoughts and plans are apart from this current situation. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க உங்களுடைய கனவுகளுக்கும் உங்களுடைய ஆசைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் கனெக்ஷன் இல்லை இப்போ. So there is no connection now between our dreams, our thoughts and our future. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆனா ஆண்டவரை பொறுத்த மட்டும் இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்காத என்னுடைய திட்டம் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவைங்கிறார். But as far as God is concerned, God is saying that don't look at your situation but look at me because my plan is apart from your current situation. அதாவது ஆண்டவருடைய மகாஷேவா, ஆண்டவருடைய பிளான்ஸ், ஆண்டவருடைய யோசனைகள் எதிர்காலத்தில் வேரூன்றியவை. Rooted in the future. எதிர்காலத்தில் வேரூன்றியவை. Because the Lord's Mahasheva, his thoughts and plans are rooted in the future. அவருடைய திட்டங்கள் அனைத்துமே எதிர்காலத்தை பற்றியவை. All his plans are all for the future. அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கு. So for all his plans there is a purpose and there is அது மாத்திரமல்ல, அவருடைய திட்டங்கள் எல்லாத்துக்கும் அற்புதமான ஒரு முடிவு இருக்க போகுது. And there is going to be a wonderful end for all his plans. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆண்டவர் அந்த பிளானை மட்டும் டவுன்லோட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்ல. It will be good if the Lord had downloaded that plan. Of course இதெல்லாம் நான் சொல்றதுனால இல்ல, உங்களுக்கு எல்லாமே இது இப்படிதான் தெரியும். It's not because of what I'm saying, but you all know that it is like that. ஆனா அந்த frustration இருக்கு பாருங்களேன். But you know the frustration that is there within us. ஆண்டவரே அப்படி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றீங்க, ஃபியூச்சரை பற்றிய பிளான் சொல்றீங்க, அதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு எண்ட் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அதை இப்பவே கொஞ்சம் காமிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்க இந்த ஸ்கிரீன்ல போட்டு நாங்க பாத்துருவோம்ல. Your Lord, you're saying that you have a plan that is amazing, that's wonderful, that is beautiful, but Lord, if you just show that plan now, it would be wonderful.
இந்த வசனத்தை நம்ம எல்லாமே தனியா எடுத்து படிப்போம்ல. So we'll take that word just on its own and we usually read. அதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. That is the mistake that we are committing. எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இந்த வசனத்தை கொடுத்தாருன்னு பார்க்கணும் நம்ம. So we have to see in what circumstance did the Lord give the Israelites this word. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற மகா ஷெவாவை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாங்க, என்ன முடிவை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. So when the Lord is saying to the Israelites, for I know the thoughts that I think towards you, the thoughts of peace and not of evil, to give you a future and hope, in what situation or circumstance was the Lord saying this to the Israelites? So நேற்றைய தினத்துல ஜெரமியா பற்றி பார்க்கும்போது 70 வருஷம் இவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாய் தேவன் அவர்களை பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போறேன்னு சொல்லிட்டார். Yesterday we saw that because of the sins that the Israelites have committed, the Lord has said that I'll take you to Babylon as captives for 70 years. சொன்ன மாதிரியே பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு போயிட்டான்? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். Just like that, the Babylonian king came and took the Israelites to Babylon. இப்ப பாபிலோன்ல அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி. Now the people who were in Babylon under slavery, now they have one question. ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இந்த சூழ்நிலையை அனுமதிச்சார்? Why did the Lord allow this situation for us? I mean, எவ்வளவு நாளைக்கு நாங்க இருக்க போறோம்? How long are we going to be here? இங்கே அழிஞ்சு நாசமா போறோமா? Are we going to be destroyed in this place? ஏற்கனவே 430 வருஷம் அடிமையா எகிப்தில இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இப்ப மறுபடியும் 70 வருஷம் அடிமைக்கு போயிட்டு அப்ப அவ்வளவுதான் போல இருக்கு, நமக்கு ஃபியூச்சரே இல்ல போல இருக்குன்னு இவங்க பயப்படுறாங்க. Already 430 years we were under bondage in Egypt. Now God brought us out, but now again we are going into captivity. So I don't think we have a future. So அப்படி அதே மாதிரி உங்ககிட்ட கூட ஒரு கேள்வி இந்த காலை வேளையில இருக்கலாம். Same way you also might have a question. ஏன் இன்னைக்கு சிச்சுவேஷனை பார்க்கும்போது எதுவுமே நம்பகத்தன்மையாகவே இல்லையே? Lord, when I look at the situation, I can't believe anything. அஸ்திபாரங்கள்லாம் நிர்மூலமாகுதே. All the foundations are just disappearing. ஹோப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கவே முடியலையே. I'm not even able to imagine a thing called hope. ஏன் இந்த மாதிரி கடினமான டிஃபிகல்ட்டான பீப்புள்கள் எல்லாம் நாங்க என் லைஃப்ல ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு? Why am I having to face all these difficult people in my life? இந்த மாதிரி क्वेश्चंस அவங்க கேட்கும்போதுதான், when they were asking these questions, ஆண்டவர் சொல்றாரு, the Lord is saying, அப்ப இங்க இருந்து கிளம்பி திரும்ப நீங்க ஜெருசலேமுக்கு போணும் தானே? So you want to go return back to Jerusalem, isn't it? இதைத்தானே நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. This is what you are expecting, isn't it? ஆகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற இந்த முடிவை பற்றி நான் என்ன வந்து நினைச்சிருக்கிறேன்றத நான் உங்களுக்கு சீக்கிரமா காமிப்பேன். So he's saying that, Lord is saying that I'm going to show about what you are expecting about your future and you are hoping for. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அதனால இந்த காலை வேளையில ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். Today the Lord is giving you a hope. உங்க பிரச்சனையை பற்றி நீங்க யோசிக்கிறதை விட உங்களை படைச்சவர் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. No, rather than you thinking about your own problems, your creator is saying that this is the thought and plan for you. அந்த மகா ஷெவான்ற அந்த ஒரு வார்த்தையில மட்டும் ஆண்டுடைய பிளான்ஸ் எப்படின்றது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். In that word Mahasheva, I will show you what the plans of God are. வீட்டுக்கு போகும்போது நம்பிக்கையோட நீங்க போக போறீங்க. So when you're going to go home today, you're going to go home with a hope. தைரியமா போக போறீங்க. You're going to go with the courage. சுற்றி என்ன நடக்குதுன்றத பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். You don't even have to think about what is happening around you. இந்த prophetic word அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு நீங்க போங்க. You have to receive this as a prophetic word and you go. ஏன்னா நான் யோசிக்க போறதில்ல, எனக்காக அப்பா யோசிச்சிட்டு இருக்கார். Because I am not going to think, my father is thinking for me. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறே செய்தாலும் 70 வருஷத்துக்கு அப்புறம் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன்றத, அது எப்படி கொண்டு வர போகிறேன்றதையும் அவர் யோசித்து கொண்டிருக்கிறார்னா, ஒன்னு இந்த தேசத்துல உட்கார வைக்கணும்னா எப்படி உட்கார வைக்கணுமா அப்படி உட்கார வைப்பார் ஆண்டவர். So for the Israelites, they had sinned, so they were taken to captivity for 70 years. But how to bring them back, when to bring them back, already the Lord was thinking and made the plans for that. So if the Lord has brought you into this place and if he has to keep you here, how much he would be planning that. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வர்றதுன்றது இம்பாசிபிளான விஷயம். So it was utter impossible for the Israelites to come back after 70 years of captivity. அப்படியே திரும்பி வந்தாலும் நாசமாக்கப்பட்ட எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவது என்பதும் இம்பாசிபிளான விஷயம். And even if they were coming back, it was utter impossible for them to rebuild the Jerusalem that was destroyed completely. 70 வருஷம் they are just slaves.
For 70 years அவர்கள் அடிமைகளாக கையில இருந்தார்கள். 10 காசு பணம் கிடையாது. They didn't have any money with them. எப்படி திரும்ப அவங்கள வர்றதும் கஷ்டம்தான், வந்தா கட்டுறதும் கஷ்டம்தான். Now it was difficult to come back, and if you were coming back, rebuilding also was difficult. ஆனா திரும்ப வரணும்னு ஆசைப்படுறாங்க, கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறீங்க, இந்த எதிர்பார்ப்புக்கு நான் பிளான் பண்றேன், நான் திட்டம் பண்ணுகிறேன், நான் திரும்ப கொண்டு வருகிறேன், ஏன்னா என் திட்டம் அப்படிப்பட்டதுங்கிறார் ஆண்டவர். They had the desire to come back, they had the desire to rebuild. So that is when the Lord is saying that this is your desire, isn't it? So I have the thoughts and I have the plans for you to do that. ஒருவேளை நம்ம வாழ்க்கை குறித்து நமக்கு புரியாம இருக்கலாம், but I want to tell you, God knows that what he is doing. Now in our life we may not understand what is happening in our life, but the Lord knows what he is doing. Amen. Jeremiah 29 is the answer. அதாவது உங்களுடைய கேள்விக்கான ஆன்சர் தான் எரேமியா 29. So Jeremiah 29 is the answer for their question. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. See, God's plans are best plans because he knows his plans. தேவனுடைய திட்டங்கள் தான் சிறந்த திட்டங்கள், ஏனென்றால் அவருடைய திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஒன்னு இந்த மகாஷெவான்ற அந்த வேர்டு ஹீப்ரூ வந்து அப்படி பிரிக்கும் போது தான் தெரியும். அந்த வேர்டு இருக்கு பாருங்க, plans. ஒன்னு எழுதிக்கோங்க, his plans are known plans. So write about the Mahasheva, when you just go into it, the first one is that அவருடைய திட்டங்கள் அவர் அறிந்த திட்டங்கள். அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. That means you don't know about it. உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. So what you need to do today, that you do. ஆண்டவர் உங்களை பத்தி என்ன பிளான் பண்றாருன்றத அவர் நல்லா அறிந்திருக்கிறார். The Lord knows very well what he is planning for you. மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போறது உங்க பிளான் இல்ல, இது அவருடைய பிளானா இருக்க போகுது. So what the Lord is going to do in your life is not your plan, but it is his plan. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, ஆண்டவரே நான் விரும்புற மாதிரி நடக்கணுமா, நீங்க விரும்புற மாதிரி நடக்கணுமா, ஆண்டவர் விரும்புற மாதிரி நடக்கட்டுமா? So what are you saying? Should it happen like you want, or should it happen like the Lord wants? ஷூராவா? Surely அவருடைய பிளான் தானே. his plan. அப்போ அவர் என்ன செய்யறாருன்றது அவர் தெளிவா அறிந்திருக்கிறார். So that means he clearly knows what he is doing. Hallelujah. 14வது வசனத்தை படிங்க, அந்த பிளான் என்னன்னு சொல்றேன். Let's read verse 14. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will be found by you, says the Lord, and I will bring you back from the captivity. I will gather you from all the nations and from all the places where I have driven you, says the Lord, and I will bring you to the place from which I caused you to be carried away captive. அதையும் ரொம்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்காக திட்டம் பண்ணினவைகள் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். I know clearly what I have planned for you. ஒன்னு உங்க சிறையிருப்பை நான் திருப்புவேன். So I will return you from your captivity. உங்களை ஒண்ணா நான் சேர்த்துவேன். I will unite you. திரும்ப கொண்டு வந்து தேசத்தை கட்டுவேங்கறார். I will bring you back and I will build the nation. இவங்க இன்னும் அடிமைத்தனத்துல தான் இருக்காங்க. They are still under captivity. ஆனா ஆண்டவர் எப்படி அதை செய்ய போகிறார்ன்ற பிளான் டிசைன் ஆண்டவர் போட்டுருக்கார். So but the Lord has laid out the plan and the design of how he is going to do it. ஆனா நான் சொல்ற அந்த டிசைன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. There is no reason for him to tell you the design. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தில் வாழுகிற வாழ்க்கை. Because a Christian life is a life living upon faith. பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். So the righteous shall live by faith. நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அறிய வேண்டிய அவசியமே கிடையாது. You do not need to know what is going to happen tomorrow. இன்னைக்கு வரைக்கும் நடத்தினவர் நாளைக்கு உங்களை நடத்துவார். The Lord who led us this far will lead us tomorrow as well. மறுபடியும் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கான விஷயத்தை ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். I am saying prophetically the Lord has already planned the thing for you. அவருக்கு நல்லா தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு. He clearly knows what is happening. என் பிள்ளைகளுக்கு வேணும்ன்றத நான் அழகா தெளிவா பிளான் பண்ணிடுவேன். So I will plan very clearly and beautifully what my children need. டாடி என்ன செய்றீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டோம். But you will say, Daddy, what are you doing? I will not tell the answer. ஆமென் ஆமென். என் பிள்ளைகளுக்கு டாடி செய்வாரா மாட்டாரான்றது அவங்க அத பத்தி அவங்க கேள்வியோட இருப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும் நான் செய்ய போறேன்றது. So my children will be thinking, will Daddy do it or not? But I know clearly that I am going to do it. நானே என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை பிளான் பண்ணி திட்டம் பண்ணி செய்யறேன்னா ஏன் உங்க அப்பா உங்களுக்கு அதை செய்ய மாட்டாரு? If I am planning and doing it for my children, then why will not your father do it for you? எப்படி செஞ்சாருன்னு உங்களுக்கு சொல்ற ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். So how he did it, I'll tell you, it's very amazing. 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமைகளா இருக்காங்க. 70 years Israelites are captives in Babylon. பாபிலோன் என்பது ஒரு fortified city.
ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு 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 பட்டணம். It is a fortified city, Babylon. இவங்களை உள்ள பூந்து அடிச்சு வெளியில கொண்டு வருவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. It is not very easy to get into there and release them out. சரித்திரம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட 300 அடி உயர காம்பவுண்டா. So history says that there are 300 feet high நேபுகாத்நேச்சார் பட்டணத்தை கட்டும் பொழுது பாதுகாப்பதற்காக 300 அடி உயர காம்பவுண்ட கட்டி வச்சிருக்கான். When Nebuchadnezzar built the city, he built a 300 feet height wall to fortify it. லேஸ்ல யாருமே பாபிலோனுக்குள்ள நுழையவே முடியாது. Nobody can enter into Babylon easily. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. பாபிலோனுடைய நடுவே யூப்ரட்டிஸ் ஆறு ஓடுகிறது. But one way is that in the middle of the city the Euphrates river is running. அது ஒண்ணுதான் நீங்க பாத்தீங்க அப்படினா வல்னரபிளான ஒரு ஏரியா. That is the only area that is vulnerable. ஆனா இந்த நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சான் தெரியுமா? But you know what Nebuchadnezzar did? அந்த யூப்ரட்டிஸ் நதியினுடைய குறுக்கே 3 பிரான்ஸ் கேட்ஸ் அவன் செஞ்சு வச்சிருக்கான். So he made in that Euphrates river he put the bronze gates on it. 100 bronze gates. 100 bronze gates. கப்பல்கள் வரும்போது அது உள்ள போகும், அது மேல வரும். அப்பவே அந்த டெக்னாலஜியோட எளிதில எந்த ஒரு ஆர்மியும் உள்ள நுழையாதபடிக்கு ஃபார்ட்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. So that when the ships go it will open, when the ships come it will rise up. That technology they had, so these bronze gates were there so that the enemies will not come in. So எந்த ஒரு ஆர்மியும் உள்ள நுழைஞ்சு பாபிலோன் அட்டாக் பண்ணவே முடியாது. No army can get into Babylon and attack it. ஆண்டவர் முடிவு பண்ணுகிறார். Now the Lord has decided. எப்பவே ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாரு. You know when the Lord planned. ஆமென். எப்படி இந்த ஜனங்களை நான் சொல்றேன் 70 வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவார். அதான் ஒண்ணு. Even before they went for the 70 years captivity the Lord has planned. அம்மா நான் சொல்றேன் இந்த தேசத்துக்கு யாரோ வந்து ஆமென் யோசித்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன் உங்க அம்மா வயித்துல உருவாகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டாருன்னு. So if anybody is fearing where you have come here what is going to happen, the Lord has planned even before you were formed in your mother's womb. அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். இப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் வந்து பாபிலோனை அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும். Now the Lord has to attack the Babylonians and bring the Israelites out. இதுக்காக ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்புகிறார். For that the Lord is rising up one king. ஆமென். அவன் பேர் கோரேஸ். His name is Cyrus. அவன் பேர் கோரேஸ். Cyrus. அவங்க அம்மாவே பிறக்கல. Sorry. அவங்க அம்மாவே பிறக்கல. So his mother herself was not born. அவங்க அம்மாவோட அம்மாவே பிறக்கல. Even her grandmother has not yet been born. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்கிறார். But the Lord is speaking through prophet Isaiah. சொல்ற ஏசாயா மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். Through Isaiah the Lord is speaking. கோரேஸ். Cyrus. கோரேஸ். Cyrus. நீ உன்னை நான் எழுப்ப போகிறேன். I am going to rise you up. உன்னை நான் எழுப்ப போகிறேன். I am going to raise you up. உனக்கு முன்பாக before you வெண்கல கதவுகளை உடைத்து I will break the bronze gates. இருப்பு தாழ்பால்களை முறித்து and the gate locks. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் I will take the treasures in the darkness. அந்தகார பொக்கிஷத்தை நான் கொடுப்பேன். And I will give you the treasures of darkness. உனக்கு முன்பாக கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will make the crooked path straight before you. வாசல்களை பூட்டாதிருக்கும்படி நான் பார்த்துக் கொள்வேன் என்கிறார். He's saying that I will make sure that the gates are unlocked. இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45ஆம் அதிகாரத்துல இருக்கு. நமக்கெல்லாம் போக டைம் இல்ல. 45 நீங்க வாசித்து பாருங்க. So it is all there in Isaiah chapter 45. கவனிங்க, கோரேஸ் பிறப்பதற்கு முன்னாடி மறுபடியும் சொல்றேன், ஈவன் தி பீப்பிள் ஆஃப் இஸ்ரேல் பாபிலோனுக்கு போறதுக்கு முன்னாடியே ஏசாயா மூலமாக ஆண்டவர் ப்ராஃபஸி பண்ணிட்டார் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போறான்றத. Even before King Cyrus was born, even before these Israelites were going into Babylon, even before that the Lord has said to prophet Isaiah how he is going to release them. அதுதான் மகாஷேவா. That is Mahasheva. அதுதான் God's plan. That is God's plan. நம்ம பிளான் பண்ணோம்னா இப்பதான் பண்ண ஆரம்பிப்போம். So when we want to plan we'll start only now. நம்ம கடைசி நிப்போம். நம்ம எல்லாம் பாருங்க, நம்ம ஊர்கள்ல நம்ம அதாவது எங்கேயாவது வெள்ளைக்காரனாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்னா 2 மாசம் 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் ஆன் த ஸ்பாட் பிளான் பண்ற ஆட்கள் நம்ம எல்லாம். Now even here people here if they want to do something they will plan 3 months 5 months ahead, but we on the spot we plan. ஆண்டவர் எப்படி தெரியுமா? You know how God is? பிறக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிடுறார். He's planning before even we were born. எங்க தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிடுறார். Even before my grandfather was born he's planning. கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாகவே பேரை சொல்றார். உன் பேர் என்ன? உங்க அப்பா அம்மா என்னன்னு பேர் வச்சாங்க தெரியல, எப்படி பேர் வச்சாங்க தெரியல, ஆனா என்னென்ன பேர் வச்சிருக்காங்க? கோரேஸ்னே பேர் வைக்கிறாங்க. The Lord is saying that like even before his grandparents were born he's saying what his name also the Lord has named. Amen. Amen.
அதே மாதிரி கோரேஸ் பிறக்கிறான். The same way Cyrus is born. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமையா இருக்காங்க. The Israelites are the slaves in Babylon. இந்த கோரேஸ் ராஜாவாக மாறுகிறான். The Cyrus is becoming a king. பெர்ஷிய தேசத்தினுடைய ராஜாவாய் He மாறுகிறான். is becoming the king of Persia. ஈரானுடைய ராஜாவாக மாறுகிறான். He is becoming the king of Iran. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்காங்க? பாபிலோன்ல அடிமையா இருக்காங்க. Where the Israelites are, they are in captivity in Babylon. இப்ப கோரேசுக்குள்ள ஆண்டவர் ஒரு உணர்வை கொண்டு வர்றாரு. Now the Lord is bringing an intent in Cyrus. ஒரு உணர்வை கொண்டு வர்றாரு. There is an intention in என் Cyrus. ஜனங்களை நீ விடுதலை ஆக்கணும். You have to deliver my people. ஆண்டவர் கோரேசை பத்தி எழுதி இருக்கிறாருன்னு கோரேஸ் ஒன்னும் பைபிள படிக்கல. The Cyrus has not read the Bible saying that God has written about him. நான் தான் அதை செய்ய போறேன், என்ன பத்தி தான் எழுதி இருக்கிறான்னு கோரேசுக்கு தெரியாது. ஏன்னா கோரேஸ் ஒரு யூதனே அல்ல. The Cyrus doesn't know that he is only going to do it. The Lord has written about him because Cyrus is not a Jew. ஆனா when the time வந்தபோது, but when the time came, கரெக்ட் அந்த 70 வருஷம் முடியும் போது, as soon as the 70 years ended, ஒரு நைட்ல and on one night, ஆண்டவர் முடிவு பண்றார். கவனிங்க, the Lord has decided. தானியேல் 5ஆம் அதிகாரத்தை வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. Go home and read Daniel chapter 5. தானியேல் 5 நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்க. Go read Daniel chapter 5 at home. ஆமென். பாபிலோன்ல பெல்ஷாத்சார், அன்னைக்கு இருந்த ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்றான். That day the king of Babylon, Belshazzar, has having a party. பைபிள் சொல்லுகிறது எல்லா பிரபுக்களும் விருந்துல என்ன செஞ்சிருக்காங்க? மருந்த குடிச்சிட்டாங்க. So all the lords and the officers there, they all drank the medicine. ஆமென். என்ன மெடிசன் தெரியுதுல்ல? Do you know what medicine it is? ஆமென். அப்ப தேசத்துல இருக்கிற அத்தனை பிரபுக்களுமே விருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். Every officers there are partying there. அன்னைக்கு நைட் குடிக்காதவன் ஒருத்தன் கூட கிடையாது. There is not one there who was not drunk. குடிச்சவன் அன்னைக்கு நைட் பிரான்ஸ் கேட்ஸ் பூட்டுறதுக்கு மறந்துட்டாங்க. Because they were drunk, they forgot to lock the bronze gates. ஓகேவா? ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்யணும்னா எவனை எங்க தூக்கணுமோ அங்க தூக்குவார் ஆண்டவர். If the Lord wants to do a miracle for us, where the Lord has to lift someone, he will lift and move them. தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. There is nothing impossible for the Lord. Amen. மறந்துட்டாங்க. They forgot to lock the gates. இதே டைம்ல கோரேஸ் தன்னுடைய படையை அள்ளிட்டு வரான். So at same time Cyrus is bringing his army. ஆமென். என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? ஆண்டவர் அன்றைக்கு அந்த ஐப்ராத் நதியை வற்றி போக பண்ணினார். That day the Lord made the Euphrates river dry. வற்றி போக பண்ணினார். He made it dry. உள்ள நுழையறான். They are entering inside. கதவுகள் திறந்திருக்கு. That means the doors are open. நேரா உள்ள நுழையறான் பாருங்க. He is entering inside. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நைட்ல பாபிலோனை ஜெயிச்சான். In one night he won the victory over அங்க இருக்கிற Babylon. அம்பட்டு தங்கத்தை அள்ளி எடுத்துட்டு வந்தான். He took all the gold that was there. இஸ்ரவேல் ஜனங்கள் கையில கொடுத்தான். He gave it to the Israelites. கிளம்புங்க உங்க தேசத்துக்கு. And said, no, go back to your nation. தேசத்தை கட்டுங்கன்னு காசையும் கொடுத்து அனுப்புனான். And he said, go and build your nation, and said, give them money அவர்தான் நம்முடைய also. தேவன். ஹalleluya. That is our God. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Do you believe this can happen in your life? இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் ஒண்ணுங்க கதையை பேசல. I'm talking about history, right? I'm not talking any story. எனக்கு என்னமோ நீங்க சந்தேகத்துல பாக்குறீங்க போல தெரியுது. பைபிளை கொண்டு வர்றீங்களா முதல்ல சர்ச்சுக்கு? I feel like you're looking at doubtfully. Do you bring your Bible to the church? அடுத்த வாரம் செக் பண்ணுங்க உள்ள நுழையும் போது. அடுத்த வாரம் செக் பண்ணி அனுப்புங்க. When they are coming next week, please check that they have the Bible. மொபைல்ல பைபிள் போன் படிக்கிறதெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. ப்ளீஸ் bring the Bible. இந்த பைபிளுக்காக எத்தனை பேர் உயிர் கொடுத்திருக்கான் தெரியுமா? எத்தனை பேர் செத்துருக்கான் தெரியுமா? இதே தேசத்துல இத லாட்டின்ல இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதுனால சாம்பலாக்கி இருக்காங்க இந்த பைபிளை. தயவு செய்து சொல்றேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மொபைல் போன்ல பைபிளை யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் மொபைல் போன்ல யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு. ப்ளீஸ் bring your physical பைபிள். எப்பவுமே இதை தூக்க வைக்கப்படவே வேண்டாம். என்னதான் பாரு, யூகேக்கு வந்தவொடனே கிழிஞ்சு கந்தரகோலம் ஆகி போச்சுங்க பாருங்க. இங்க வந்தது அவ்வளவு யூஸ் பண்றேன். நான் சொல்றேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் இல்லாமல்லாம் வராதீங்க. புரியுதா? தூக்கிட்டு ஒரு வெக்கமா இருக்கா என்ன? இல்ல இது தூக்குறதுக்கு அவ்வளவு கடினமா என்ன? சரி, இப்ப வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 45 போடுங்களேன். நான் சொன்னது அப்படியே நடந்துச்சான்னு பாருங்க. ஆமென். ஏசாயா 44 இருந்து எடுங்க. 4 இருந்து ஏசாயா 44 27 இருந்து. கம் ஆன், லெட்ஸ் ரீட் ஃப்ரம் verse 27. பாருங்க. இப்போ இந்த ப்ராபசி என்னன்னா, கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, யார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே? கோரேஸ்ங்க அப்பா அம்மா தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வசனமா போவோம். நான் ஆழத்தை நோக்கி வற்றி போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேனும் என்று சொல்லுகிறார். பண்ணாரா இல்லையா? This is Isaiah 44 chapter 27. Even before Cyrus was born, the Lord is saying, who says to the deep, be dry, and I will dry up your rivers. ட்ரை ஆச்சா?
Did it become dry? என்னங்க இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? ஒரு ஆமென் சத்தமா Say சொல்லுங்களேன். amen. ஆச்சா Yes. ஆச்சா. அடுத்தது கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரம் எடுப்பன் என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். Who says of Cyrus, he is my shepherd, and he shall perform all my pleasure, saying to Jerusalem, you shall be built, unto the temple your foundation shall be laid. செஞ்சானா? Did they do it? இங்க பாருங்க, நான் இந்த வாசிக்கிற அந்த வசனம் வந்து கோரேசுக்கு தெரியாது. Cyrus does not know this word. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனம். It has been written before he was born. என்னுடைய क्वेश्चन என்னன்னா, ஆண்டவருடைய மகா ஷெவாலை இருந்ததுனால டைம் வந்தபோது நடந்துச்சா இல்லையா? Because it was in God's Mahasheva, did it not happen when the time came? நல்ல கவனிக்க. 45 படிப்போம். 45 படிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கு. ஒவ்வொன்றா போவோம். ராஜாக்களுடைய இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கு. 45:1 Thus says the Lord to his anointed, to Cyrus, whose right hand I have held, to subdue nations before him and loose the armor of kings. So we'll see loose the armor of kings. என்ன நடந்ததுன்னு சொல்லு. Daniel 5 வீட்ல போய் படிச்சு பாருங்க. Go read Daniel 5. ஆமென். தேவனுடைய விரல் என்ன செய்யும்? செவுத்துல இப்படி எழுதும். Lord's hand will write on the wall. இவன் உட்கார்ந்து எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? குடிச்சிட்டு இருப்பாங்க. They all will be sitting and drinking. இத பார்த்த உடனே As soon as they saw that, பெல்ஷாத்சாருடைய கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. Belteshazzar's legs started trembling. பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. Very beautifully is said in the Bible. பெல்ஷாத்சாரோட டவுசர் அவுந்து போச்சுன்னு. It says that Belteshazzar's trouser fell off. Belshazzar. Daniel 5:6 இருக்கு. ஆண்டவர் இங்க சொல்றாரு, அவன் கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, ராஜாக்களுடைய டவுசர் அவுத்துவேன்னு. இவன் பிறந்ததுக்கு அப்புறம், இவன் ராஜாவானதுக்கு அப்புறம் பாபிலோன் ராஜா அவனுடைய இடுப்பினுடைய இடைக்கட்டுகளை கத்தர் செய்றார். கத்தருடைய பிளான்ல எவ்வளவு பிரிசைஸா எழுதுறாரு பாருங்க. See, Lord has written this even before they were all born. So exactly as what is written, it happened. In Daniel chapter 5 verse 6, it is written, Belshazzar's trousers fell off. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக இன்னொருத்தனுடைய டவுசர் அவுக்கணும்னால ஆண்டவர் அதை பத்தி யோசிக்கவே மாட்டார். If the Lord has to loosen somebody else's trouser for you, the Lord will not think about it twice. நான் சொல்றது என்னன்னா, நீங்க புரிஞ்சுக்கோங்க, எதனால உங்களுக்காக அவர் செய்ய வல்லமுள்ளவரா இருக்கிறார். What I'm trying to say is, you need to understand the Lord is mighty to do anything for you. அடுத்தது பாருங்க, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படவில்லை. To open before him the double doors, so that the gates will not be shut. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இரண்டாவது வசனத்தை படிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். Verse 2, I will go before you and make the crooked places straight. கோணலானவைகள் என்ன? அந்த ஆறு இருக்கு பாருங்க, இது நீட்டா இருக்கு, அழகாவே உண்டு பண்ணுகிறது. Crooked places means that is the river, that I will make it straight and a good path. நாலாவது வசனத்தை படிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன். I will break in pieces the gates of bronze and cut the bars of iron. I will give you the treasures of darkness and the hidden riches of secret places. ஹல்லேலூயா. Hallelujah. இதெல்லாம் ஆண்டவருடைய மகாஷேவால இருக்கு. This is all there in the Lord's Mahasheva. உங்களுக்கு அதான் தெரியணுமா என்ன? Do you want to know that? சொல்லணுமா என்ன? Should he tell ஆண்டவர் you எல்லாம் சொல்ல that? மாட்டாரு. The Lord will not tell all that. எப்படி செய்ய போறார்ன்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. The Israelites does not know how he's going to do it. One day doors open ஆகும். But one day the doors will be open. அவன் எப்படி யோசேப்பு சிறைச்சாலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். Joseph is sitting in the prison. அவன் நினைச்சிருக்கான் முடிஞ்சு போச்சு கதை அப்படினு. He is thinking though everything is finished. ஒவ்வொரு நாளும் கதவு திறக்கும்போது, ஓ இன்னைக்கு நான் வெளியில போறேன், அந்த யோசனையில அவன் இருந்தான். Every day when the door was opening, he is thinking maybe today I'm going to go out. இன்னைக்கு பானபாத்திரக்காரன் என்னை பற்றி அவன் பார்வோன்ட்ட சொல்லிருப்பான், அதனால தான் கதவு திறக்குதுன்னு யோசேப்பு நினைக்கிறான். Joseph is thinking that today the cupbearer might have told about me to the king, that's why the doors are opening. ஆனா அவன் சொல்ல, இன்னைக்கு உனக்கான கதவு அல்ல. But no, today is not the door for you. மற்றவனுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது, எனக்கு வேலை கிடைக்கலையே. All the others are getting the jobs, but I'm not getting a எல்லாருக்கும் job. அற்புதம் நடக்குது, எனக்கு அற்புதம் நடக்கலையே. But there's a miracles happening for everyone, but no miracle for me. ஆண்டவர் என்ன பிளான் பண்றாருன்றது ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. The Lord is not going to say what he's planning. ஆனா உனக்கு கதவு திறந்துட்ட உடனே, but as soon as the door opens for you, நீ பிரிசன்ல இருக்க அடுத்த ஆளு நேரா நீ எங்க போய் உட்கார போற? பார்வோனுடைய அடுத்த இடத்துல போய் நீ உட்கார
உட்கார போறேன். Amen. Hallelujah. You who are sitting in the prison are going to go and sit next to Pharaoh. அதுதான் ஆண்டவருடைய திட்டம். That is the plan of So God. God says he knows the plans. My plans are known plans. நான் என்னுடைய திட்டங்களை நான் அறிந்திருக்கிறபடினால கவலையை விடு, பயத்தை விடு. ஆமென். தொடர்ந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டே இரு. அவ்வளவுதான். The Lord is saying that I know the plans. His plans are known plans. That's why you don't need to worry. Just praise the God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நான் நம்புறேன் ஆண்டவரே. And how many say I am என்ன believing பத்திய now? பிளான் டிசைன்ட், ஆல்ரெடி The டிசைன்ட். plan for me is already designed. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க Just பாக்கலாம். clap your hands and just praise the Lord. நான் வந்து உங்களை யாரையும் Hallelujah. மோட்டிவேட்லாம் பண்ணல நானு. No, I'm not just motivating உங்களை you. உற்சாகப்படுத்திரலாம் இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிரல. It's not like I'm motivating you and கர்த்தருடைய preaching. ஆவியானவர் கொடுக்கிற தெளிவான வார்த்தையை நான் உன்னோடு கூட பேசிக் I'm கொண்டிருக்கிறேன். sharing the word of God that the Spirit of the Lord is giving. So ஒன்று தேவனுடைய திட்டங்கள் அவர் அறிந்த திட்டங்கள். The Lord's plan, He knows the plan. இரண்டாவது நான் சொல்றேன், The secondly, I'm saying ஆண்டவருடைய திட்டங்கள் are promising plans. all of Lord's plans are promising plans. நம்புறீங்களா? Do you believe? அவன் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அந்த நினைவுகள் அத்தனையுமே it's promising plans. So for I know the thoughts that I think towards you. So all those thoughts are promising plans. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆண்டவர் என்ன சொல்லி அவங்கள பார்த்து சொல்லு, நீங்க எப்பவுமே இங்க பாபிலோன்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. So I'm saying to you, you don't need to be in Babylon all the time. The Lord is saying. திட்டத்திற்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய திட்டத்துக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறார். The Lord is saying that for my plan there is a hope, for my plan there is a future. இப்போ நீங்க 70 வருஷத்து அடிமைத்தனத்துல இருக்கீங்க. It's a fixed term. இதுக்கு அப்புறம் ஆமென் ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவர் சொல்றார். Now you are in captivity for 70 years. It is just a fixed term. After that there is a hope. எப்பவுமே நான் சொல்றேன் பிள்ளைங்களா, இதுதான் இப்படிதான் நம்ம ஆண்டவரை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் எல்லாம் ரைட் நவ் கிறிஸ்தவம், ரைட் நவ்பாங்க. This is how we need to understand the Lord, because nowadays Christianity is like right now I need it, right now Lord. Right? Yes. So if God's plans are about the future, you should not complain about your present. நான் தேவனுடைய திட்டங்கள் எதிர்காலத்தை குறித்து இருந்தால் இந்த நிகழ்காலத்தை குறித்து நாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க. Never murmur. அவர் இன்னும் பிளான் பண்ணி முடிக்கல. He is not completed his plan yet. ஆண்டவர் அந்த திட்டத்தை இன்னும் அழகுபடுத்திட்டு இருக்காரு. So he is making it even more beautiful. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. கல்யாணம் பண்றதுக்கு லேட் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. Don't worry that it's getting late to marriage. இன்னும் நீ கட்ட போற மனைவி இன்னும் அழகா இன்னும் கொஞ்சம் அழகாக்கிட்டு இருக்காரு. The Lord is making your wife more beautiful spiritually. புரியுதா? Hallelujah. ஸ்பிரிச்சுவல் இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கிறாரு. Spiritually she's been made more beautiful. அவசரப்பட்ட if you are in a hurry, நீ பேயத்தான் கல்யாணம் பண்ணிட்டு வருவ. You will marry a devil. ஆனா ஆண்டவருக்காக காத்திரு. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் படிப்பு மட்டும் சொல்ல, உடைய வேலையை மட்டும் சொல்ல, உடைய கரியரை பற்றி சொல்லல, உடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுகிறேன். Just wait on the Lord. It's not just your studies, your job or anything, but it's your entire life. See, plan அப்படினாலே அதனுடைய நேச்சர் அதுதானே. plan அப்படினா என்னது? அதனுடைய நேச்சர் என்ன? What is the nature of a plan? Amen. அதாவது something which is going to be completed in the future. அதான plan. பிளான்னா எதிர்காலத்துல முடிக்க போற ஒரு காரியம். அப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் பிளான் இல்ல, அதுக்கு பேர் ஹிஸ்டரி. So if it has happened and finished, then that means it's not a plan, it is history. அப்ப ஆண்டவர் உங்க லைஃப்ல ஒரு ஹிஸ்டரிய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. The Lord is planning a history for your life. வாழ்ந்த ஹிஸ்டரி கிரியேட் பண்ற மாதிரி வாழணுங்க. So if we are going to live, we have to live as a history maker. ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மகாஷேவான்ற வேர்ட் ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னா, you know why the Lord is using the word Mahasheva for the Israelites? ஆமென். நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது வரலாறா இருக்கணும்ன்றார் ஆண்டவர். He saying that after I complete it, it must be a history. நீங்க போங்க நேரா பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு போங்க. You go to the British Museum. அங்க அசீரியாவோட செக்ஷன் இருக்கு. There's a section for the Assyrians. ஆமென். அங்க போய் என்ன செய்யுங்கன்னா, நான் சொன்ன இடத்துக்கு நீங்க போகணும். So you have to go there and go to the place that I am saying. Persia section. Persia section. நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே when you enter inside, இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் இருக்கும். there will be small table. ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கும். There will be a glass box. அங்க கீழ ஒரு சின்ன ஒரு வீல் மாதிரி ஒன்னு இருக்கும். சுண்ணாம்பு கல்னால செய்யப்பட்ட ஒரு வீல் மாதிரி இருக்கும். There is a stone that is made of calcium carbonate. அதுக்கு கீழ நீங்க பாத்தீங்கன்னா சைரஸ் வீல்னு இருக்கும். So under that it will be written Cyrus wheel. அவன் எழுதுனத, அவன் பர்ஷிய எழுத்துக்கள் எழுதுனத அங்க இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருப்பாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. So what is written in Persian language is translated into English and written there. இப்ப பைபிள்ல படிச்சோம்ல,
So we have read it in the Bible. இந்த isn't it? மாதிரி நதி வற்றி போச்சுன்னு படிச்சோம்ல, We read that the river was dried. கதவு திறந்திருந்து படிச்சோம்ல, We read that the gate was opened. ஆமென், அந்தகார பொக்கிஷங்களை கொள்ளையிட்டான்னு படிச்சோம்ல. We saw that the treasures of darkness were அத அவன் தன் கைப்பட அந்த வீல்ல, சைரஸ் வீல்ல எழுதி வச்சிருக்கான். Cyrus has written it with his own hand. அப்படின்னா என்னன்னா, பைபிள்ல நம்ம படிச்சது வரலாறு. That means what we are reading in the Bible is history. It's history. இது வரலாறு. It is history. அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை பற்றி சில வரலாறு எழுதணும்னு விரும்புறார் ஆண்டவர். Same way the Lord wants to write a history about us. வாழ்ந்தா அந்த மாதிரி எதையாவது செய்யணுங்க. So if we live, we have to do something like that. சும்மா வந்த வெந்ததை தின்னு விதுவந்தி சாகலான்ற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழப்படாது. You shouldn't see they say that, oh, whatever cooks I will eat and then I'll die. அது கூட இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க. ரைட், புரியுதா நான் சொல்றது? Can you understand what I'm saying? அப்ப ஆண்டவர் கேக்குற, நீங்க செய்கிற ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கல, சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய கனவுகளுக்கு ஆப்போசிட்டா இருக்குது, சொன்ன வாக்குத்தங்களுக்கு நேர் எதிரடையாக இருக்குது அப்படின்னா முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் ஹிஸ்டரி எங்க லைஃப்ல செய்ய போகிறார். Now when we say that the Lord has not answered all my prayers, my dreams are not coming true, whatever I have planned and what I'm expecting is not happening, but just don't worry, because the Lord is somebody who's going to make a history for us. நம்ம யார்? who is a Christian is someone who trusts the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒருவன் தான் கிறிஸ்தவன். See, we are people who trust the promises of God about the future and act upon it today. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து இந்த நிகழ்காலத்துல செயல்படுகிற ஜனங்கள் நாம். நான் சொல்றது புரியுதா? Amen. ரைட். அதாவது சொல்லிட்டீங்களா? கரெக்டா? ரைட். அப்போ இன்னைக்கு நான் நடந்து கொண்டிருக்கிற என்னுடைய செயலை பார்க்கும்போது when they are seeing the way that I'm acting today, ஆமென், மத்தவனுக்கு பார்க்கும்போது பைத்தியமா தெரியணும். Others should think this is foolishness. நீங்களே மூஞ்ச தூக்கி போட்டு ஒரு மாதிரி இப்படி உட்கார்ந்திருந்தீங்கன்னா, if we are sitting with a grumpy face, ஆமென், வாய்ப்பே கிடையாது. then there is no hope. எப்படி நீ சந்தோஷமா இருக்க? They should ask, why are you happy? How are you happy? பல லட்சம் லோனை கட்டணும். You are having thousands of pounds of loan. சீக்கிரம் EMI பிடிக்க போறாங்க. They are going to catch you because you're not paying. ஆமென், உனக்கு ஜாப் கிடைச்சிருமா? Will you get the job? அல்லது உனக்கு ஒரு கல்யாணம் நடந்துருமா? Will you get married? ஆமென், டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ட பார்க்கும்போது பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. You're looking at the doctor's report and it says that you will not have a child. எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியுது? How can you be happy? அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். Because he has planned. Hallelujah. அதனால அது நடக்க போகுதுன்ற விசுவாசத்துல நான் இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறேன். Because I know that I have faith that is going to happen. That is why I am happy today. நீ எக்ஸைல்ல இருந்தாலும் ஃபெய்த்ல வாழு. Even if you are in exile, live in faith. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். Hallelujah. எக்ஸைல்ல இருக்கிறவன மூஞ்ச தூக்கிட்டு உட்கார்ந்திருக்காதீங்க. Even because you are in exile, don't sit with a grumpy face. சந்தோஷமா இரு. Be happy. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். Hallelujah. சிலர் ஆட்கள் நமக்கு வருவாங்க. Some people will come to us. 21வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். Let's read verse 21. ஏன்னா இங்க பாருங்க, நீங்க மூஞ்ச தூக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்றது ஈஸி எனக்கு. Now if you are having a grumpy face, it's easy for me to prophesy to you. மகளே, daughter, நீ துக்கத்தோடு இருக்கிறாய். You are very sad. ஆமென். உன் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது. Oh, your heart is crushed. கர்த்தர் எனக்கு அதை காண்பிக்கிறார். The Lord is showing that to me. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது கர்த்தர் எனக்கு காமிக்க போறாரு. Why should the Lord show? I can see it from the face. அதனால சந்தோஷமா இருங்க, அவனால ப்ராஃபஸி சொல்லவே முடியாது. If you are happy, they can't prophesy. நீங்க இப்படியே போய் பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர் நின்னீங்கனாலே அவங்க அடிச்சு விட்டுருவாங்க. If you go and just stand like that and say, brother, please pray for me, then that's it. They will just say whatever they want. அதனாலதான் நமக்கு யாருமே ப்ராஃபஸி சொல்றதே கிடையாது. That's why nobody is prophesying to me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. வாசிங்களே 29ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை. என் நாமத்தை 21 என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிற கொலாயாவின் குமாரனாகிய ஆகாபை, மசையாவின் குமாரனாகிய சிதேக்கியாவின் குறித்து, இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்தின் கையில் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்க போகிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான் அப்படிங்கிறார். Thus says the Lord of hosts, the God of Israel, concerning Ahab the son of Kolaiah and Zedekiah the son of Messiah, who prophesy a lie over you in my name. Behold, I will deliver them into the hand of Nebuchadnezzar king of Babylon, and he shall slay them before your eyes. இங்க ஒரு 2 தீர்க்கதரிசி வந்தாங்க. So there 2 prophets came. யார் சொன்ன 70 வருஷம்னு? Who said 70 years? கர்த்தர் இந்த வாரத்திலே உங்களை வெளியே ஊருக்கு கூட்டி போறார். The Lord is going to release you back into your nation this week. It's happening right now. இப்பொழுதே அது நடக்கிறது.
இப்ப 70 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன பாஸ்டர் மோகித் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேங்கிறாரு, தலையில கைய வைக்க மாட்டேங்கிறாரு, ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அங்க ஓடுறாங்க. 70 years exile when is there, somebody's coming and prophesying like that, means how happy? What, Pastor Mohit, you're not prophesying anything, not laying hands, not saying anything, I'm going to run there. See, I believe in prophecy, okay வா? நான் தீர்க்கதரிசனத்தை நான் நம்புறேன். ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். But today I'm going to say one அவர் thing. பிளான் போட்டு வச்சிட்டாரு. He has already planned. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். So you don't need to worry. ஆமென். ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, if you ask God one word, இப்ப நான் என்ன செய்யணும்ன்றத மட்டும் கேளுங்க. just ask, Lord, what should I do now? எதிர்காலத்தை பத்தி பயப்பட வேண்டாம். Don't worry about your future. இவனுக்கு பொய் சொன்னாங்க. They lied. ஜனங்களை ஏமாத்துனாங்க. They deceived the people. ஜனங்களுடைய வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டாங்க. They used the weakness of the people. இல்ல நம்ம 70 வருஷம் ஜெரமியா சொன்னதெல்லாம் பொய். What Jeremiah said as 70 years is a lie. நம்ம சீக்கிரம் போக போறோம்னு சொன்னாங்க. They said that we are going to go soon. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? You know what God said? 22வது வசனத்தை படிங்க. பாபிலோன் ராஜா அக்கினியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் அகாபுக்கும் கர்த்தர் உன்னை சமமாக்க கடவர் என்று அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோன்ல வழங்கினது அப்படின்றார். And because of them a curse shall be taken up by all the captivity of Judah who are in Babylon, saying, the Lord make you like Zedekiah and Ahab, whom the king of Babylon roasted in the fire. தீர்க்கதரிசனம் தப்பான தீர்க்கதரிசனம் சொன்னவங்களை என்ன செஞ்சானா நேபுகாத்நேச்சார்? ரோஸ்ட் பண்ண, தந்தூரி பண்ணிட்டானா. So what Nebuchadnezzar did to the ones who prophesied the lie, he was made a tandoori. இந்தியால நிறைய ப்ராஃபட்ஸ் இப்ப தந்தூரி பண்ண வேண்டியது இருக்கு. Many prophets in India has to be roasted like this. தயவு செய்து அந்த வீக்னஸ்ல மாட்டிக்கப்படாது. You don't get caught in that weakness. ஆண்டவருடைய திட்டங்கள் promising plans. God's plan are promising plans. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே my future is promising. Just lift up your hands and say, my future is promised. Amen. Just today நீங்க செய்ய வேண்டியது just live by faith. Amen. விசுவாசத்துல வாழ வேண்டும், அவ்வளவுதான். இருக்கீங்களா? Are you here? ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. See, ரோமர் 8:28 அழகான வசனம், எல்லாருக்குமே தெரிந்த வசனம். Romans chapter 8 verse 28 is a beautiful verse. மனப்பாடமா சொல்லணும் இல்லையா? You have to memorize. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவருடைய அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. Everything works together for good who has been called for according to the glory and the will of the Lord, or who love the Lord. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, everything works together for good. Amen. Amen. அங்க வந்திருக்கிற வேர்டு யஹாத், YACHAD ன்ற ஒரு ஹீப்ரு வேர்டு, யஹாத் ன்ற வேர்டு, working together for good. That means it's working together for good. அப்படினா ஆண்டவர் வந்து உங்க லைஃப்ல, நீங்க கிளாஸ்கோல, இங்க கவர்மெண்ட்ல, ஈவன் ட்ரம்ப் கூட உங்களுக்காக தான் வர்க் பண்ணிட்டு இருக்கான், நான் சொல்றேன். So that means that in Glasgow the government and everything there together, the officers, and even Trump is working for you. சீரியஸா? Yes. அந்த ஆளை பார்த்தா நமக்கு ஒர்க் பண்ற மாதிரி தெரியல, நமக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ற மாதிரி தான் தெரியும். If you look at him, we think that he's not working for us, but he's working opposite to us. ஆனா நம்ம என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் என்ன திட்டம் போடுது, என்ன லாஸ் வருது, யார் வந்து சீட்ல வந்து உட்கார போறா, இதெல்லாம் வச்சு என் வாழ்க்கை பாதிக்கும்னு நம்ம கணக்கு போடுறோம். What we are seeing is, we are looking at the government, we are going to see who is next going to be elected, and depending on that we are thinking that our life is going to change. ஆனா ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, இதெல்லாத்தையும் நமக்கு நன்மை செய்வதற்காக ஆர்கஸ்ட்ரேட் பண்றாரு அவர். But the Lord is orchestrating all this so that everything will work together for good for us. பிள்ளைகளே, நான் சொல்றேன், every difficult moments, every painful moments எல்லாமே அவர் நன்மைக்கு ஏதுவாக ஒன்றாக இணைத்துக் கொண்டிருக்கிறார். So every difficult situations, every painful situation, the Lord is working together, all of it for good. உங்க லைஃப்ல நடக்கிற ஒரு நிகழ்வை கூட தேவன் வேஸ்ட் பண்றதே கிடையாது. ஆண்டவருடைய பிளான்ல nothing is wasted. There is not even one situation or circumstance in your life that the Lord wastes, because everything the Lord uses for His plan. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தேசத்துக்கு வந்துட்டீங்க. So you came to this nation for some reason. I mean, for example, ஒரு 3 வருஷம் படிக்கிறீங்க. 3 years you have studied. ஆனா வேலை கிடைக்கல. But you didn't get the job. மறுபடியும் ஒரு 3 வருஷம் அதே படிப்பை படிக்கிறீங்க வைங்க. Again, the next 3 years you are studying the same. நீங்க என்ன நினைப்பீங்க? 3 வருஷம் வேஸ்டட்னு நினைப்பீங்க. You will think that 3 years are wasted. ஆனா ஆண்டவர் அப்படி திங்க் பண்ண மாட்டார். But the Lord doesn't think like that. அதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருப்பார். The Lord has kept a plan behind that. ஆண்டவருடைய அந்த யகாத் இந்த மண்டைக்கு ஏறாது. Because this mind will not understand the Lord's yakath. See, God doesn't respond to our circumstances. God orchestrates them.
ஒரு சூழ்நிலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, ஆனா அந்த சூழ்நிலையை அமைத்து கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க சூழ்நிலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, So we will respond to the situation, ஆனா ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. but the Lord will not respond. அதை தூக்கி உள்ள அழகா சேர்த்துருவாரு, பசில சேர்த்துற மாதிரி. So he will just gather everything, just like how you gather the puzzle. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இப்ப சொல்றேன், எல்லாம் சுத்தி போகும்போது எல்லாம் நல்லதாவே பாருங்க. So whenever you're looking around, just look at everything as good. எல்லாமே நன்மையா பாருங்க. Look at everything as good. ஈரான்ல Hallelujah. வார் நடக்குது ஆண்டவரே, Lord, there's war in Iran. நன்மையா பாருங்க. Look at it as good. பெட்ரோல் விலையெல்லாம் ஏறுது, நான் வந்து என்ன பார்த்த ஒரு பைத்தியக்கார மாதிரி உங்களுக்கு தெரியும் போ. So what the petrol price and all is increasing, you are thinking that I'm a foolish man. நன்மையா பாப்போமே. Let us see it, look at it as good. ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இதை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். Oh, for some good, the Lord is doing all these things. சீக்கிரம் ஒரு கன்ஃபியூஷன் வரட்டும், Let there be a confusion soon. சீக்கிரம் இஸ்ரேல் தோத்து போகட்டும், Soon let Israel be defeated. அமெரிக்கா தோத்து போகட்டும். Let America be defeated. சொல்றது புரியுதா? ஏன் எல்லாம் இப்படி பாக்குறீங்க? Why are all of you looking at me like that? ஆமென். ஈரானு ரஷ்யா அந்த இதெல்லாம் போய் சேர்ந்து இஸ்ரேலை பிடிக்கட்டுமே. Let the Iran and Israel and Russia and all catch hold of Israel. எல்லா விலையும் ஏறட்டும். Let all the prices increase. ஆமென். குழப்பம் வரட்டும். Let there be confusion. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் வரணும்னு. I am expecting that all this should come. ஏன்னா வந்தாதான் இயேசு வருவாரு. Because only if that happens, Jesus will come. ஆமென். Hallelujah. இதெல்லாம் Amen. நடந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து நம்மை விடுதலை ஆக்குறதுக்கு யார் வருவா? இயேசு வருவாரு. After all this happens, to deliver us from this, Jesus will come. Hallelujah. அல்லேலூயா Amen. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அதாவது ஆண்டவருடைய பிளான் குட் பிளான்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்ன சொன்னேன், அவருடைய ப்ராமிசிங் பிளான்ஸ் நினைச்சீங்கன்னா, ஆமென், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே மாற ஆரம்பிக்கும். If you think that God's plans are promising plans, then our whole perspective changes. மூணாவது சொல்றேன், Thirdly, அந்த மகாஷிவான்ற வேர்ட்ல இன்னொரு வேர்டு வருது. ஆமென், ஆண்டவருடைய பிளான் குட் பிளான்ஸ். so in the Mahashiva, there's another word which says that God's plans are good plans. 70 வருஷம் கவனிங்க, 70 வருஷம் பாபிலோன்ல இருக்கிறது குட்டா? 70 years being in Babylon, is it good? இட்ஸ் லாங். ரொம்ப நீண்ட காலம். இட்ஸ் லாங் டைம் டு வெயிட், ரைட்? அது காத்திருப்பதுக்கு அது நீண்ட காலம். ஆமென். ஆண்டவர் நீங்க உட்கார்ந்து 70 வருஷம் பிளான் பண்ணீங்கன்னா 70 இந்த 50 தாண்டறதே ஒரு பெரிய விஷயம். If Lord is saying plan for 70 years, crossing 50 itself is difficult. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. Hallelujah. கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் 70 கிடையாது. Don't worry, not for everyone 70. சிலருக்கு 7 சிலருக்கு 7 மாசம். ஆண்டவர் உங்களுடைய திட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் சீக்கிரமா முடிச்சிடுவார். ஆமென். Sometimes 7 years, 7 months. According to your plan, the Lord will finish. நமக்கு எல்லாத்துக்குமே இந்த வீக்கெண்ட்ல எல்லாம் நடந்து முடிச்சிடணும்ல. For us in this weekend itself, everything should happen and finish. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொன்னார் நன்மைக்கு ஏதுவானவைகள். verse 10ல ஆண்டவர் சொல்வார், it's good plans. The Lord says that they are the plans. there It's is good plans. there is goodness in God's plan. There is goodness in God. தேவனுடைய திட்டத்தில் நன்மை உண்டு. அந்த நன்மை வேற ஒண்ணும் இல்ல, ஆண்டவருடைய கிருபை தான். ஆமென். That goodness is nothing but the grace of God. something you do not deserve. அது நம்மளுக்கு it is something that we shouldn't get. இதனால தான் ஆண்டவருடைய பிளான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா, ஆண்டவர் தரும்போது அப்படி ஆச்சரியத்தோட நின்று, ஆண்டவரே இதுக்கு நான் தகுதியே இல்லப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வச்சிருவாரு. So that's why when God gives that, we will just be stunned and we say, Lord, I do not deserve this. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. குட்ல It's a good plan. அது என்னவா இருக்க போகுது? குட்டா இருக்க போகுது. ஆமென். Plan is going to be good. சம்டைம்ஸ் நீங்க வெயிட் பண்ற அந்த பீரியட் கூட, Sometimes even the period that when we are waiting. கவனிங்க, அதாவது பிளான்ஸுங்கும் போது ஃபியூச்சரை பற்றியது. பட் அதே நேரத்துல ஒரு விஷயத்த சொல்றேன், வெயிட் பண்ணும் போதும் என்ன செய்யணும், ஆண்டவருடைய கிருபை உங்களோட இருந்து கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறத அடைகிற வரையில நீங்க சும்மா இருக்க போறதில்ல, இங்கேயுமே உங்களை நன்மையா மாத்திடுவார். So the plan is for the future, but you know the waiting period that is there. During that period also, the Lord takes you with His grace, and even those things that we do at the time of waiting, He changes to good. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. வெயிட் பண்ற பீரியட கூட வேஸ்டட் பீரியட் ஆண்டவர் மாத்த மாட்டார். The Lord doesn't even change the waiting period as a wasted period. இங்க உங்களுக்கு காமிக்கிறேன். 29ஆம் அதிகாரம் எடுங்கலாம் பார்க்கலாம். Chapter 29 again. 4வது வசனத்தை படிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், Thus says the Lord of hosts, the God of Israel, to all who were carried away captive, whom I have caused to be carried away from Jerusalem to Babylon, நீங்கள் வீடுகளை கட்டி, build houses, குடியிருந்து, and dwell in them, தோட்டங்களை நட்டி, plant gardens, அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள், and eat their fruit. நீங்கள் பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, பெண்களை விவாகம் பண்ணுங்கள். Take wives. ஏன்னா
சரியா எழுதியிருக்காரு. நீங்க பெண்களை, ஆண்களுக்கு சொல்ல, நீங்க பெண்களை விவாகம் The பண்ணுங்கள், men marry the women குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று and beget sons and உங்கள் daughters குமாரருக்கு பெண்களை கொண்டு, and take wives for your sons. குமாரருக்கு குமாரர் இல்ல பெண்களை கொண்டு, And take wives for your sons குமாரத்திகளுக்கு புருஷர்களை கொண்டு. and give your daughters to husbands. ஏம்மா யாருக்கா டவுட் இல்ல? இப்ப டவுட் இருந்தா இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். If anybody has a doubt, I've said the answer. அவர்களுக்கு குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். So that they may bear sons and daughters. கவனிங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. See how beautiful. நீ God உட்கார்ந்து is. வீட்டுக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. You all are thinking that I want to go back home. 70 வருஷம் எப்ப முடிய போகுதோ, எப்போ இஸ்ரேலுக்கு போக போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. You are thinking when the 70 years are going to finish, when I'm going to go back to எப்போ Jerusalem. எனக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைப்பாங்க, எப்போ எனக்கு விசா கிடைக்கும், எப்போ ரெட் பாஸ்போர்ட் மாறும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. You are thinking that when I'll get a job, when I'll get a sponsor, when I will get the red passport. ஆண்டவர் சொல்றாரு அத பத்தி நான் யோசிக்கிறேன். But Lord is saying that I will think about நீ that. ரொம்ப யோசிக்காத. Don't think too much about ஒன்னு it. செய், இருக்கிற இடத்துல வீட்டை வாங்குங்கறாரு. He's saying that where you are, you buy a house. நாங்க எங்க வீடு இடிச்சு கிடக்குது ஆண்டவரே. Lord, our house is in ruin. இங்க லேண்ட் வாங்கு. You buy a land here. இங்க இடத்தை வாங்கு. You buy a land இங்க here. தோட்டங்களை நட்டு, You plant gardens here. கல்யாணம் பண்ணு, You marry. பிள்ளைகளை பெருங்க, You have children. இங்க பெருகுங்கன்றாரு. You multiply here. இவன் திரும்ப போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். They are talking about returning ஆனா back. ஆண்டவர் இங்க பெருகிறத பத்தி பேசிட்டு இருக்காரு. The Lord is speaking about multiplying அப்படி here. என்ன அர்த்தம்? இனி இருக்கிறது 70 வருஷம்னால ஒரு இம்பாக்ட் இங்க உண்டு பண்ணிட்டு போகணும்ன்ற. So even if you're staying here only for 70 years, you have to have an impact in this place. Amen. Make your presence in the city. இந்த பட்டணத்துல உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு போணும். புரியுது என்ன சொல்லுதா? நான் எப்பவுமே நான் வர வேண்டிய விஷயத்துக்கு வந்துருவேன். So I will always come to the point that I need to come. நீங்க எதிர்பார்க்கிற முடிவு ஒண்ணு, It is the end that you want is one. அவர் எதிர்பார்க்கிற முடிவு ஒண்ணு. The one for the end he expects is different. சரி, நீங்க எதிர்பார்க்கிற முடிவை பற்றி ஆண்டவர் பேசிட்டாரு, கண்டிப்பா நான் செய்வேன். So the expectation that we have, the Lord says that yes, I'll do that. இந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்ததுக்குன்னு அவருக்குன்னு ஒரு முடிவு இருக்கு இல்லையா? The Lord has a hope for why he has brought us here. அது என்ன ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கீங்களா? Have we ever asked the Lord what that is? கேட்க மாட்டோமே. We won't ask that. கேட்க மாட்டோமே. We won't ask that. ரைட், அந்த முடிவு இப்ப நான் சொல்றேன். I'm going to say what that is. எருசலேமை கட்டலாம். I can build Jerusalem. முதல்ல ஏன் வீட்டை கட்டுங்கறாருங்க. He's saying that build my house first. நான் சொல்றது புரியுதா? ஏன் வீட்டை கட்டுன்றார். He's saying that build my house. சிம்பிளி சொல்லும்போது, நீ பாபிலோன்ல இருந்தாலும் Even if you are in Babylon, நீ ஊழியம் செய்யணும். you have to do ministry. நான் சொல்றது புரியுதா? Can you understand? நீ இங்க இருக்கிற, உன் கூட நான் இருக்கிறேன்னு சுற்றில இருக்கக்கூடிய பாபிலோனியர் பார்க்கிற மாதிரி என் பிரசன்னத்தை நீ காமிக்கணும். உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், உன்னை உயர்த்தி இருக்கிறன்றதை மற்றவர்கள் பார்க்கும்படி மேக் யுவர் செல்ஃப் presence here. You are here, you are living here, and my presence is there with you. This the Babylonians must see. Looking at how you are here, how you are living, the Babylonians must know. So your presence has to make an impact there. Satan's territory-குள்ளேயே இருந்தாலும் கவனிங்க, even if you are within Satan's territory itself, நம்மனால கர்த்தருக்கு ஏதாவது செய்ய முடியும். we will be able to do something for the Lord. ஆண்டவர் அந்த பாருங்க, அந்த பாபிலோனுக்கு எதிராக ரிவோல்ட் பண்ண சொல்லல. The Lord did not ask to revolt against the அல்லது அங்க Babylonians. இருந்து அவங்க ஓடவும் சொல்லல. He did not ask them to run away from there. Make it home. அது உங்களை வீடாக மாற்றிக் கொள்ளுங்கள். Make it home. அது உங்களை வீடாக மாற்றிக் கொள்ளுங்கள். இந்தியாவா இருந்தாலும் சரி, யூகேவா இருந்தாலும் சரி, நமக்கு நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க இருக்கிற, நான் உன் கூட இருக்கிறன்றதை சுற்றில உள்ளவர் பார்க்கத்தக்கதாக அந்த இடத்தை நீ மாத்துங்கிறார். So whether we are in India or whether we are in UK, the Lord has a plan. The Lord is saying that wherever you are, change that place. அப்போ என்ன, சாத்தானுடைய டெரிட்டரிக்குள்ள தேவனுடைய சிட்டியை கட்டுங்கிறாருங்க. He is saying that within Satan's territory, you build the city of God. ரல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Establish a presence in the city. இந்த பட்டணத்துல ஒரு பிரசன்னத்தை உருவாக்குங்க. ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்குங்க. Create an atmosphere here. தரிசனம் உள்ளவன் ஒரு நாள் மறைஞ்சிருக்கவே முடியாது. A person who is a visionary can never be hidden. ஆமென். அந்த நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? How many of you can understand this? ஆமென். அதாவது உங்க பிளானை பத்தி பேசும்போது சந்தோஷமா இருந்தீங்க, ஆண்டவர் பிளானை பத்தி பேசும்போது when you were very happy when I was talking about your plan, but when you are talking about God's plan, நம்ம எல்லாமே உல்டா. we are all opposite. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இதை செய்தீர் என்றால் நாங்கள் உங்களுக்கு அதை செய்வோம்.
You will say that today, Lord, if you do this for me, I will do that for you then. ஆண்டவர் சொல்றது, நீ செய்ய, நீ சின்ன சின்ன எதையாவது என்ன செய்ய, நீ செய்ய, உன் வேலையை நான் பாத்துக்கிறேங்கிறார் ஆண்டவர். The Lord is saying that first you do even the small things for me, I will look after your things. அன்று சொல்லும்போது இங்க கல்யாணம் கூட பண்ண சொல்றாரு இல்லையா? The Lord is saying, ask you to marry you as well. ஏன்னா இன்க்ரீஸ் யுவர் நம்பர்ஸ், நீ உன் எண்ணிக்கை நீ பெருக்குங்கிறாருங்க. Because you have to multiply, your numbers should increase. நீ திரும்ப தேசத்துக்கு போகும்போது திரளாணி போகணும்ல. So when you are returning back to your nation, you have to go in a large crowd. 70 பேர் உள்ள நுழைஞ்சாங்க எகிப்துக்குள்ள, 5 லட்சம் புருஷர்களா வெளியில வந்தாங்கல்ல. So 70 people entered Egypt, but 5 lakhs men alone were இப்ப there. அடிமைகளாக நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. Now you are slaves here. சும்மா இருக்காதீங்க, கல்யாணம் பண்ணி பெருகுங்கன்றார். He said, don't be quiet, just marry and ஒரு multiply. நாள் கோரேஸ் உங்களை வெளியே கொண்டு போகுது, நீங்க போகும்போது அவெல்லாம் ஆடி போயிருவான். டேங்க அப்பா, நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய இருக்கான் நானு. So when Cyrus takes you out one day, they themselves will tremble, saying that, oh, how have they multiplied here in our nation? ஆண்டவருடைய ராஜ்யம் மல்டிப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யணும். So for God's kingdom to be multiplied, just do something small. கர்த்தர் உன்னை குறிச்சு பிளான் பண்ணுவார். The Lord will plan for you. His plans are great. I mean, his plans are good plans. Amen. அவருடைய திட்டங்கள் நல்ல திட்டங்கள். ஆண்டவர் Amen. உங்களோட பேசுறாரா? That is the Lord speaking for you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. See, establishing the presence of God is more than worshiping, more than doing a ministry. நம்ம நினைக்கிற மினிஸ்ட்ரி செஞ்சாதான், இல்ல, நீ வாழ்ற இடத்துல நீ சாட்சியாய் வாழும்போதே, ஆமென், ஸ்தோத்திரம், நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை எஸ்டாப்லிஷ் பண்ற. So establishing the presence of God is greater than even worshiping and doing a ministry for God. We think that doing ministry only will bring the presence of God, but the establishing the presence of God will come in the way that we live there for the Lord. அப்ப ரெண்டு திட்டமும் ஒண்ணே இணைது பாருங்க. So the two plans will join together. 70 வருஷம் அடிமைத்தனத்துல நம்ம அடிமைகளாக இருக்கும்போது நாம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறோம். 70 years when we are slaves in captivity, we are fulfilling Lord's plan. ஆமென். 70 வருஷம் முடியும் போது கரெக்டா நம்மை பற்றி அவருடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். When the 70 years come to a close, the Lord will fulfill the plan that he has for us. கரெக்டா 70 இயர்ஸ் முடியும் போது இவனும் ஃபிளரிஷ் ஆயிருப்பான். ஆமென். இவன் விரும்புகிறதும் கரெக்டா பிளான் பண்ணி ஆண்டவர் முடிச்சுவார். ரெண்டு ஒண்ணா இணையும் போது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு. At the end of 70 years, they will also have flourished, and God's plan also comes, and both of them unite, and then see how beautiful it is. இதுதான் மகாசேவா. This is what is Mahasheva. இப்படி எல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். We will not think like this. இனிமேல் யோசிக்கணும், சரியா? But we have to think again like this. உங்க பிளானையும் தேவனுடைய பிளானையும் ரெண்டையும் சேர்த்தணும். You have to unite your plan and God's plan. செய்வீங்களா? Will you do it? ஏதாவது முடிவு எடுக்கலாமா? Shall we decide something? ஆமென். உங்க பிளானையும் யாருடைய பிளானையும் சேர்த்தணும், தேவனுடைய பிளானையும் சேர்த்தணும். You have to unite your plan and God's plan. அல்லேலூயா சொல்லுங்க Hallelujah. பாக்கலாம். ஒண்ணே மட்டும் நான் சொல்லிட்டு உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு நான் போக விரும்புறேன். பிலிப்பியன்ஸ்க்கு எழுது, நம்ம என்ன செய்யறது அப்போ? தேவனுடைய திட்டம் என்ன செய்யணும்? ஆமென். அடுத்த வாரத்துல நம்ம பாட்டு பாடணுமா, அடுத்த வாரத்துல நான் கீபோர்டு போடணுமா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ரைட், இது செய்யுங்க. எடுங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். So we are thinking that what should I do? Okay, from next week, what should I do to do the will of God? Should I play the keyboard? Should I go do this ministry or that ministry? Let's see what we need to do. ஆதலால் 1வது வசனம், Philippians chapter 2:1 ல இருந்து, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு இரக்கமும், யாதொரு உருக்கமும், பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், therefore, if there is any encouragement in Christ, if any comfort of love, if any fellowship of the Spirit, if any affection and mercy, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்கள் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். fulfill my joy by being like-minded, having the same love, being of one accord, of one mind. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், கவனிங்க. In 2 minutes I'll finish. இப்ப ஆண்டவருடைய என்ன பத்தி அவர் கவலைப்படுறார். The Lord is worrying about me. அவர் உள்ளத்துல இருக்கிற கவலையை நான் என்ன செய்ய நிறைவேற்றணும். So what I need to do is, what is in his heart, I need to fulfill it. என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன்னா, நான் இந்த பட்டணத்துல இருக்கிறேன்றத நீங்க என்ன செய்யணும், நீங்க ப்ரூஃப் பண்ணணும். So you need to prove that God wants us to do is, we need to prove that God is here in this nation. எப்படி செய்யறது? How do we do it? பவுல் ரொம்ப அழகா சொல்லுகிறார். Paul is saying very beautifully, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். if there is any comfort of love. ஓகே, நான் கேட்கும்போது கை தூக்கணும், சரியா?
யாராகிலும் இங்க கிறிஸ்துவினிடத்திலிருந்து அந்த கம்ஃபர்ட் ஆஃப் லவ் இல்லையா, ஆறுதல் இருக்கு, அனுபவிச்சவங்க இருக்கீங்க. Is there anybody who has experienced the comfort of love from Christ? You can lift your hands up. ஓகே, சிலருக்கு இல்ல போல இருக்கு. ஓகே, கைக்கும். Maybe some people didn't மேக்ஸிமம் experience. எல்லா அனுபவிச்சல. But பவுல் சொல்றாரு, mostly everybody பவுல் has என்ன சொல்றாரு? experienced. யாதொரு ஆறுதலும் அப்படிங்கிறாரு. So he's saying, if any comfort of love, சரி, எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்க இல்லையா? we are all experiences, isn't it? அப்ப ஒரு விஷயத்தை அனுபவிச்சீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல நல்ல டேஸ்டான ஃபுட் இருந்துச்சுன்னா அதை இன்னொருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கல்ல. So if we have tasted something in a restaurant, we will introduce that restaurant to somebody else, பவுல் isn't வந்து it? பெரிய ஆறுதலாம் சொல்ல, கொஞ்சம் போல ஆறுதலை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த கொஞ்சம் போல ஆறுதலை மத்தவங்களுக்கு கொடுங்கங்கிறாரு. So Paul is not saying about great comfort. If there is any comfort that you have experienced, give that comfort to others also. எத்தனை பேர்னால முடியும்? கை தூக்கணும்லாம் சொல்லுங்க. எத்த முடியுமா? Can we do that? இங்க பாருங்க, எல்லாராலும் பாட்டு பாட முடியாது. And not everybody can sing எல்லாரும் here. ரியா மாதிரி கீபோர்டு வாசிக்க முடியாது. Nobody, not everybody can play like Ria there இந்த keyboard. போது I was so happy to see சேரா, ரியா, இப்ப பசங்க எல்லாம் வர்ஷிப் நடக்கிற போது I was so happy. இந்த முறை ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. See, அப்போ இப்போ இதெல்லாம் எல்லாராலும் செய்ய முடியாது. Not everybody can do this. ஆனா ஆறுதலை பெற்றவர்கள் கொஞ்சம் போல மத்தவங்களுக்கு கொடுக்கலாம்ல. So when we have received the comfort, we can give it a little to the others as well, isn't என்ன it? ஊழியம் செய்யணும்னு கேட்டிருக்கீங்களா? So if you are asking what ministry should I do, என்கிட்ட எவனாவது வந்து என்ன ஊழியம் நான் செய்வது, என்னுடைய அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டா இதுதான் சொல்லுவாங்க. வா, if anybody comes to me and says that what ministry should I do, what is my calling, I will say, come, do ஏதாவது this. ஆறுதல் ஏதாவது நீ அனுபவிச்சிருக்கியா தம்பி? Have you experienced any comfort? நிறைய அனுபவிச்சிருக்கேன் பாஸ்டர். Quite a lot, pastor. அப்ப போய் அதை காமின்றேன். Then I will say, no, go and show it. அடுத்தது பாருங்க, யாதொரு தேறுதலும். So if any consolation, கான்சலேஷன், தேறுதல், அது எப்படி சொல்லலாம்? தேறுதல், how can we say? சரி, நீங்க புரிஞ்சீங்களா? உங்களுக்கு புரியுதா கான்சலேஷன் என்னன்னு? A bit என்கரேஜ்மெண்ட். Encouragement. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல என்கரேஜ்மெண்ட். யாரெல்லாம் அவங்க லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது somebody has encouraged me? Come on. How many of you in your life, at least once somebody has come and பயப்படாதே, கையை encouraged தூக்குங்க. you? ஆமென். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? Yes. Go and encourage. So we have to go and encourage. என்னுடைய அழைப்பு என்ன? What is my calling? Go and encourage. To go and encourage. புரியுது? அந்த மற்றதெல்லாம் கையை விட்டுருங்க. ஆமென். So leave all the others. அடுத்தது மூணாவது. Thirdly, யாதொரு ஐக்கியமும். if any fellowship. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இம்மானுவேல் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் உடைய ஃபெலோஷிப்னால ஐ அம் பிளஸ்ட். How many of you can say that I have been blessed by the fellowship of Emmanuel Christian Ministries? ஐயோ, எல்லாம் தூக்கிட்டீங்களா? Has everybody lifted? அப்போ இந்த தேசத்துல தனியா இருந்தபோது இல்லையா? When I was alone in this land, ஏன்னா எனக்கு தெரியும், நானும் தனியா இருந்திருக்கேன் இங்க. because I have also been alone in this ஒரு land. ஸ்டூடெண்டா இந்த தேசத்துல வந்து யாருமே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, கிறுக்கு பிடிச்சிரும் நமக்கு. As a student, when you're alone, if nobody is there, you will go mad. வெளியில வந்து ட்ரக்ஸுக்கும் குடிக்க அடிமையா போயிருக்காங்க. They're all addicted to drugs and alcohol ஆனா outside. ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு ஃபெலோஷிப் கொடுத்து, But the Lord has given us a beautiful நம்ம fellowship. வரலன்னு ஃபோன் பண்ணி நம்மள கேட்டு, When they are not coming, they're phoning and asking. இத நாம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்களே. We all experience that, isn't it? அந்த மாதிரி இந்த ஃபெலோஷிப்புக்கு யாருக்காவது கொடுங்க. So the same fellowship, give it to somebody else. முடியுமா முடியாதா? Can we do it or not? கூட்டு போய் ஒரு காஃபி வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? Can you not go and give them a coffee? அதுதான் மினிஸ்ட்ரி. That is what is ministry. அடுத்தது என்னது? யாதொரு பட்சமும் இரக்கங்களும் உண்டானா. If any affection and mercy. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. மர்சினா என்ன? வாட் இஸ் தி கிருபைனா என்ன? இரக்கம்னா என்ன? What is grace and what is mercy? கிருபை என்பது தகுதியில்லாத ஒன்றை அனுபவிப்பது. Grace is nothing but we are experiencing something we do not ஆனா deserve. இரக்கம் என்பது அடைய வேண்டிய தண்டனையை நமக்கு கொடுக்காமல் தடுப்பது. Mercy means the punishment that we have to experience, that is stopped and we are not experiencing that. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் வாழ்க்கையில இரக்கத்தை பெற்றிருக்கியா? How many of us can say that I have obtained mercy? நான் பண்ண சேட்டைக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? So for all the things that I have done, what should have been done to me? என்ன மன்னிச்சு இரக்கத்தை பெற்றிருக்கிறேன். I've been forgiven and I've been shown mercy. நல்ல மினிஸ்ட்ரி உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமாயா? Can I tell you a good இது தீர்க்க ministry? தரிசன ஊழியம் எல்லா ஊழியத்தை விட பவர்ஃபுல்லான ஊழியம். The most powerful beyond every prophetic ministry or whatever. மன்னிங்க. Forgive. மன்னிங்க. Forgive. மன்னிங்க. Forgive. அல்லது மன்னிப்பை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க. Or tell about forgiveness to others. நீ இதை செஞ்சாலே you can make a presence of God where you are. If you're doing this, you can make the presence of God wherever you are. வேற என்ன ஆண்டவர் உங்ககிட்ட கேக்குறாரு? What else is the Lord asking from us? ஆண்டவரோட பேசுறாராமா?
Is the Lord speaking to you? ஆமென். உங்க பிளானை பத்தியே கவலைப்படக்கூடாது. Don't worry about your plan. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். The Lord will take care of everything. நீங்க இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஆண்டவரே, Today you're going to say, Lord, நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கும்படி ஆமென் நீங்க என் பேரில் நினைத்திருக்கிற மகா ஷெவாவை நான் அறிந்திருக்கிறேன். Lord, I know the Mahasheva that you have in your mind for my future and hope. அது known plans. They are known plans. அது promising plans. They are promising plans. அது good plans. They are good plans. பர்சனல் பிளான்ஸ். அது நீங்களே தியானம் பண்ணிக்கோங்க. ஆமென். அந்த பிளான்ஸுக்கு பின்னாடி என்னன்னா, நீங்க எதை வாங்குறீங்களோ இல்லையோ ஆண்டவரை பர்சனலா அறிஞ்சிருவீங்க. அந்த பிளான்ஸ் It is personal plans. Whatever you get or not, you will know the Lord personally. ஆண்டவரே நடக்கும், நிச்சயமா நடக்கும். It will definitely happen. தைரியமா வீட்டுக்கு போங்க. You can go home நீ encouraged. வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be ashamed. அவருடைய பிளான்ல அழகா டிசைன் பண்ணி வச்சிட்டார் ஆண்டவர். Because the Lord has beautifully designed his plan. அது நடக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? Until that happens, what you should do? Make yourself presence in the city. இந்த பட்டணத்துல அந்த உங்களுடைய பிரசன்னம் நான் தெரியப்படுது. ராஜாவோட பிள்ளை கிளாஸ்கோல இருக்கிறேன். I am the king's son, our child. I am in Glasgow. அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியுற மாதிரி வாழுங்க. You have to live so that others will know that. தலை நிமிர்ந்து நடங்க. Just raise up your head and walk. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் The எழுந்து Lord is நிற்போமா? there with you. Let's all rise up. ஹalleluya. வாய்களை திறந்து, ஆண்டவரே நாங்க நம்புறோம்ப்பா. Just say, சொல்லுங்க Lord, சொல்லுங்க, I believe. நல்ல வாயை Lord, திறந்து. just say, ஆமென் Lord, I ஆமென். believe in it. நன்றி நன்றி Thank நன்றி you, Lord. நன்றி நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. கீஸ்க்கு வாங்கப்பா. ஆமென் ஆமென். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த வசனத்தை எரேமியா 29:11 போடுங்க. ஆமென் ஆமென். நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு கொடுக்கும்படி என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவானவைகளை. ஆமென். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். உங்க பிளான்ஸை நான் நம்புறேன், என்னுடைய திட்டங்களை அல்ல உங்க திட்டத்தை நான் நம்புறேன்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கையோட அறிக்கை செய்யுங்க. நம்பிக்கையோட வாய்களை திறந்து, ஆண்டவரே உங்களை நாங்க உயர்த்துகிறோம்ப்பா, உயர்த்துகிறோம்ப்பா, உயர்த்துகிற ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். உம்மால கூடாத காரியம் ஒண்ணில்ல ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒண்ணில்ல. ஷெகரேகலரமா சதரதனமா. Thank you Jesus. ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம். உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. சொல்லுங்க. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. மீனின் வாயிலே காசை தோன்ற செய்தீரே லேசா. உந்தன் பிள்ளைகள் நட்டுமே. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. சொல்லுங்களால கூடாது. உம்மால் கூடாத கூடாத. ஆமாப்பா, உங்களால முடியாது ஒண்ணு இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. நல்ல வாயத்தை அறிக்கை செய்ய ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன்ப்பா. என்ன நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே. நான் கைவிடப்பட்டு போவதில்லை. ஆமென். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் தலை குனிஞ்சு போவதில்லை. ஆமென். ஆண்டவரே, என்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்பாக என் தலையை நீங்க நிமிர பண்ணுவீங்க. என் கொம்பை
ரொம்ப நீங்க உயர்த்துவீங்க ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும் சொல்லுங்க. உம்மால் எல்லாம் ஆகும். ஆமென். எனக்கு உதவி செய்ய உம்மால முடியும் ஆண்டவரே. எதுவும் இல்லை உம்மால் முடியும். ஆண்டவரே, மீனின் வாயில காசு உங்களால கொண்டு வர முடியும்னா, செங்கடலை ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையில நடக்க வைக்க முடியும்னா, கோரேசுக்கு முன்னாடி ஐப்ராத் நதியை வற்ற வைக்க முடியும்னா, ஆண்டவரே நாங்க நம்புறோம். எங்க பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதம் செய்வது உமக்கு லேசான காரியம். If you can bring the money in the mouth of the fish, if you can split the Red Sea, if you can do that through King Cyrus, then it is an easy thing for you to do உங்க this. பிளான்ஸ் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. It is. We believe in your plans. உங்க மகா ஷெவாவை நாங்க நம்புறோம் ஆண்டவரே. We believe in your Mahasheva, O Lord. ஆண்டவரே, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்பதை நம்புகிறோம். Lord, we believe it is for good. நிச்சயமாக அதுதான் என் லைஃப்ல நடக்க போகிறது என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே. And we believe, Lord, that is going to happen in our life, O Lord. அது வரைக்கும் Until then. Until then. ஆண்டவரே, Lord, உங்க சமூகத்தை உங்க பிரசன்னத்தை நாங்க இருக்கிற இடத்துல நாங்க நிலைப்படுத்த கிருபை தாங்கப்பா. Lord, give us grace that we will establish your presence wherever we are. விசேஷமா இந்த இடத்துல அப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்காக இந்த மாலைவேளை நான் ஜெபிக்கிறேன். Lord, this evening I pray for those who are waiting in expectation. யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for all those who are fearful. என் ஃபியூச்சர் என்னவாகுமோ என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I'm praying for ones who are with a question about their future. இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்கிறேன். Today I have given them an answer. ஆண்டவரே, சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் பரவாயில்லை. Whatever be the circumstances, நாங்க எவிடன்ஸ் பார்க்கலாம் ஆண்டவரே. we are not looking at the evidence, ஆண்டவரே, Lord. கான்சிக்வென்சஸ் பார்க்கலாம் ஆண்டவரே. We are not looking at the consequences, எங்களுக்காக திட்டம் பண்ற பிளான் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவரை நாங்க பார்க்கிறதுனால, we are looking at the Lord who is planning for us. யாருக்கு நன்மை செஞ்சாலும் செய்யலாம், எனக்கு ஆண்டவர் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். I believe that the Lord will do the good thing for me, whether it happens to others or not. தைரியப்படுத்துங்க Lord, you encourage me. பலப்படுத்துங்க ஆண்டவரே. Lord, strengthen them, O Lord. உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. Lord, you encourage them, O Lord. சந்தோஷமா வீட்டுக்கு போகட்டும். Let them go home happily. ஆண்டவரே, கர்த்தர்களை நிலைப்படுத்துங்கப்பா. Lord, you establish them, O Lord. திருச்சபைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். We pray for this church, O Lord. ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for all the இவர்களை ministers. குறித்தபடி திட்டம் ரொம்ப பெருசா ஆண்டவரே. Lord, the plan you have for them is great. சிறையிருப்பின் நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் கொண்டு வருவதற்காக நன்றி. Thank you, Lord, for your bringing an end to the captivity. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வரைக்கும், Until the Lord fulfills a great plan of expansion. Lord, I pray let this church make yourself known wherever they are, oh God. இவங்க இருக்கிற இடத்துல உங்க சமூகத்தை அவங்க காமிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நாள் ஒன்று வரப்போகிறது. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பிள்ளைகள் மூலமாய் நீர் செய்ய போகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். Thank you, Lord, you're going to do a great miracle through these children. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறேன். All glory to you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. Amen.